வணக்கம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வாடிக்கையாளர்களுக்கு தற்போது குஷியான அறிவிப்பு வெளியே இருக்கு. முழுமையான தகவல் தெரிஞ்சுக்க வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணி, ஆல்ன்ற ஆப்ஷன செட் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். தமிழகத்தில் ஏற்கனவே இலவசமாக அரிசி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் புதிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கக்கூடியவங்க, உங்க எல்லாருக்குமே அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஒரு புதிய குஷியான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. நீங்க ஆல்ரெடி ரேஷன் அட்டை வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஒருவேள உங்களுடைய மகனுக்கோ, மகளுக்கோ புதிதாக திருமணம் ஆச்சு அப்படின்னா, தனியாக ரேஷன் கார்டு அப்படிங்கிறத அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீமுக்குமே பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு அப்படிங்கிறது கட்டாயமா தேவைப்படும். இந்த மகளிர் உரிமைத் தொகை மற்றும் மத்திய அரசு, மாநில அரசு கொடுக்கக்கூடிய பிற நலத்திட்டங்கள், இலவசங்கள், உதவித்தொகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா, ரேஷன் அட்டை அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். ஸோ, இத அப்ளை பண்ணி நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் கிடைக்காம இருக்கு. இனிமேல் நீங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணணும், எங்கேயும் அலையணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே கிடையாது. புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு குட் நியூஸ் கொடுத்துள்ளது. 1,00,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருக்கும் நிலையில், 50,000 பேருக்கு விரைவில் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்பட உள்ளன. மற்ற விண்ணப்பங்கள் பகுதி பகுதியாக சரிபார்க்கப்பட்டு ஒப்புதல் கொடுக்கப்பட உள்ளன. இதுகுறித்து திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் சக்கரபாணி, புதிய ரேஷன் கார்டுகள் விரைவாக கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்தார். அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தால் 15 நாளுக்குள் புதிய ரேஷன் கார்டு கொடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே பொங்கல் பரிசு, கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை, முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பயனாளியாக சேர முடியும். தற்போதைய நிலையில் 2 கோடிக்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் உள்ளது. அந்த அட்டைகள் 34,850 ரேஷன் கடைகள் மூலம் மாதந்தோறும் மலிவு விலையில் அரிசி, கோதுமை உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. இப்போது புதிய ரேஷன் கார்டு கேட்டு 1,07,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், அந்த விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும், விரைவில் 55,000 பேருக்கு புதிய ரேஷன் கார்டு கொடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அமைச்சர் சக்கரபாணி புதிய ரேஷன் கார்டுகளுக்கு கொண்டு வந்துள்ள அப்டேட் என்னன்னா, திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான நபர்களுக்கு 15 நாட்களில் குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதுவரை 21,00,000 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டை குடிசைகள் இல்லாத மாநிலமாக உருவாக்க கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார் என்றார். தமிழ்நாட்டில் 8,00,000 வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டு 2,00,000 வீடுகள் கட்டுவதற்கு அரசாணை வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் அமைச்சர் சக்கரபாணி கூறினார். தமிழ்நாடு அரசின் திட்டங்களின் பட்டியல். தொடர்ந்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி அரசின் திட்டங்களை பட்டியலிட்டார். அவர் பேசும்போது, முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற அன்றைய தினமே நகர பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளும் விடியல் பயண திட்டத்தை செயல்படுத்தினார். மேலும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூ. 1,000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம், அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் படித்த உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூ. 1,000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம், வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கு சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். ஒரு குடும்பத்தில் பெற்றோரை இழந்த எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கு 18 வரையிலான பள்ளிப்படிப்பு முடியும் வரை இடைநின்றல் இன்றி கல்வியை தொடர மாதம் ரூ. 2,000 உதவித்தொகை வழங்கிடும் அன்பு கரங்கள் திட்டம், விபத்திற்கு உள்ளான நபர்களை அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை பெற்றால் முதல் 48 மணி நேரத்திற்கு மருத்துவ செலவு தொகையாக ரூபாய் 2,00,000 வரை வழங்கப்படும். நம்மை காக்கும் 48 திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். இப்போ நான் சொன்ன ஸ்கீம் எல்லாமே ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் தான் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பயன்பெற்றுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.